மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே வாக்கியங்கள் 47 முதல் 50 வரையிலும் நாம் வாசித்தோம். நல்ல அருமையான ஒரு வேத பகுதி அது. ஆண்டவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது அவர் தமது வாயை ஓமைகளினாலே திறப்பார் என்று முன்பதாகவே அறிவிக்கப்பட்டது. அதுபோல் நம்முடைய ஆண்டவருடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் ஏராளமான ஓமைகளை சொல்லி அதன் மூலமாகவே சத்தியத்தை வெளிப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான ஓமைகளை ஆண்டவர் உரைத்தார். குறிப்பாக சொல்ல வேண்டுமையானால் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் முழுவதும் ஓமைகள் தான் பார்த்து கொள்ளுங்கள். ஏராளமான ஓமைகள் அந்த ஒரே அதிகாரத்திலே கர்த்தர் சொன்னார். முதலாவது விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து சொன்னார். அடுத்து விதை விதைத்தலும் களை எவ்விதமாய் விதைக்கப்பட்டது என்பதை குறித்துதான ஒரு ஓமையை ஆண்டவராகிய தேவன் அங்கே உரைத்தார். அது மாத்திரமல்ல, கடுகு என்கிறதான ஒரு ஓமையை கர்த்தர் உரைத்தார். அப்புறம் புளித்த மாவு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தாற்பயத்தை விளக்கி காண்பிக்கிறது. அவைகளெல்லாம் சிந்திக்க நமக்கு சமயமில்லை. புளித்த மாவை குறித்ததான ஒரு ஓமையை ஆண்டவராகிய தேவன் அங்கே உரைத்ததை பார்க்கின்றோம். அடுத்து நீங்கள் பார்த்தால் நிலத்திலே புதைக்கப்பட்டிருந்த ஒரு பொக்கிஷம், அதை குறித்த ஒரு ஓமையை சொன்னார். அதன் பின்பு நல்ல முத்துக்கள், அதை தேடித்திருந்த வியாபாரி ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து அதை கொள்வது குறித்ததான ஒரு ஊமையை அவர் எடுத்துரைத்தார். அதற்கு பின்பு இங்கே பார்க்கிற பொழுது மற்றொரு ஊமை, அதைத்தான் நான் வாசித்தோம். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஸோ இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற இந்த கருத்தியல், இந்த சத்தியம் என்னவென்றால் மீன்கள் என்பது தான். என்ன பேர்? மீன்கள், ஃபிஷ். மீன்கள் என்கிறதான அந்த வார்த்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மீன்களை இந்த பகுதியிலே ஆண்டவர் 2 விதமாக பிரிக்கின்றார். ஒன்று நல்ல மீன்கள், ஒன்று என்னது? நல்ல மீன்கள். இன்னொரு மீன் ஆகாத மீன்கள். நல்ல மீன்கள் என்றும் ஆகாத மீன்கள் என்றும் ஆண்டவர் 2 விதமாக வலையிலே விழுகிற மீன்களை அவர் பிரித்து காண்பிக்கின்றார். வலையில் ஏராளமான மீன்கள் விழுகிறது. அதில் நல்ல மீன்களும் இருக்கிறது, ஆகாதவைகளும் இருக்கிறது. ஆகவே 2 விதமான மீன்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மீன்கள், அதை பற்றி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு நமக்கும் என்னங்க என்று கேட்டால், ஆண்டவர் இந்த மீன்களை மனிதருக்கு ஒப்பாகவே பேசியிருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், மண் அது எவ்விதமாக மனிதனுக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது, கற்கள் அது எவ்விதமாய் மனிதனுக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது. வேதத்தில் நிறைய பொருட்கள் பார்த்து கொள்ளுங்கள், அவைகளெல்லாம் மனிதனுக்கு ஒப்பனையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கே மீன்களும் மனிதனுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், நாகுமுக்கு அடுத்து ஆபகுக், நாகுமுக்கு அடுத்த ஆபகுக் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபகுக் 1:14-15, மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குகிறது என்ன? ஆண்டவரே, மச்சங்களையும் மீன்களையும் மனிதர்களையும் நீர் சமப்படுத்தி பேசுகிறது என்ன
தீர்க்கதரிசி கேட்குறார். அப்போ வேதத்தில் மீன்களுக்கு சமானமாக ஓமையாக மனிதர்களுக்கு ஊமையாக மீன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆபகுக் தீர்க்கதரிசி நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். அந்த மனிதர்கள் எல்லாரையும் அல்லது அந்த மச்சங்களை எல்லாம் தூண்டிலால் இழுத்து கொள்ளுகிறான். மனிதன் தூண்டில் போட்டு அவைகளை இழுத்து கொள்ளுகிறான். அவைகளை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். நல்ல மீன்கள் கிடைச்சிருச்சுன்னா அந்த தூண்டில் போட்டு பிடிக்கிறவனுக்கு அல்லது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல வலையிலே பிடிக்கப்படுகின்ற பொழுது அது என்ன செய்கிறதாம்? மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுகிறது. எந்த மீன்கள்? எந்த மீன்கள்? நல்ல மீன்கள் வலையிலே விழுகின்ற பொழுது, தூண்டிலே விழுகின்ற பொழுது அதை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் உரைத்தார், அங்கே சந்தோஷப்படுவதற்கான நல்ல மீன்கள் உண்டு, வெறுப்படைவதற்கான ஆகாத மீன்களும் உண்டு. ஆகாத மீன்கள் மனிதனுக்கு சலிப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்ணும். நல்ல மீன்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும். ஸோ சமுத்திரத்து மச்சங்களுக்கு மனிதனை கர்த்தர் சமமாய் பேசி இருக்கிறதினாலே இங்கே அமர்ந்திருக்கிற நமக்குள்ளதான் நல்ல மீன்களும் இருக்கிறது, ஆகாத மீன்களும் இருக்கிறது. இங்கே வலை போட்டிருக்கிறாரு ஆண்டவர். ஆண்டவர் வலை போட்டுங்க நம்மளை பிடிச்சிருக்கிறாரு. அந்த வலையை பார்க்கின்ற பொழுது நல்ல மீன்களை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகிறது. ஆகாத மீன்களை பார்த்த உடனே தூக்கி அதை வெறுப்போடு என்ன செய்கிறார்? எரிந்து விடுகின்றார். உலகத்தின் கடைசி நாட்களில் அப்படித்தான் நடக்குமா? தேவன் தமது தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உலகத்தில் வந்து நல்ல மீன்களை பூரா, நல்ல மனிதர்களை எல்லாம், தேவ விசுவாசமுள்ள மனிதர்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து, ஆகாத மீன்களை, பொல்லாத மனிதர்களை, தேவனற்றவர்களை ஒன்றாக கட்டி எங்கே கொண்டு போடுவாராம்? அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்பதாக அந்த ஓமையின் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டு வகையான மீன்கள், ஒன்று நல்ல மீன்கள், இன்னொன்று ஆகாத மீன்கள், கெட்ட மீன்கள், மோசமான மீன்கள். முதலாவது இந்த ஆகாத மீன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது செத்து போன மீன். எப்படிப்பட்ட மீன் அது? செத்து போன மீன். வலை தான் பிடிச்சி என்னதான் பிடிச்சாலும் ஏற்கனவே செத்து வருகுது பாருங்க, அந்த மீன்களை மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த மீன்களை என்ன செய்ய மாட்டாங்க? மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க. நாமும் எடுத்ததுக்கப்புறம் அது சாகத்தான் போகுது. ஆனால் செத்தே பிடிக்கிற, செத்தே வலைக்குள்ளே வருகிற மீன்களை மனிதர்கள் என்ன செய்கிறது இல்லை? விரும்புகிறது இல்லை. ஆகவே இங்கே நான் பார்க்குறோம் செத்த மீன்கள். ஏன்னா ஏற்கனவே செத்திருக்கிற மீன்கள் நாற்றம் எடுத்து கொண்டு இருக்கும். என்ன செய்யுமா சொல்லுங்க? ஏற்கனவே செத்த மீன்கள் என்ன செய்யும்? நாற்றம் எடுத்து கொண்டு இருக்கும். வேதத்திலே யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கலாம். யாத்திராகமம் 7:21, நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி என்ன செய்ததான்? நாற்றம் எடுத்து போனது. ஆகவே தான் செத்தே வலைக்குள்ளே வருகிற மீன்களை மனிதர்கள் விரும்புகிறதில்லை. காரணம் அது அழுகி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கும். நதியின் மீன்கள் செத்து நதியை நார பண்ணும். ஸோ இந்த மீன் தான் ஆகாத மீன். எங்கே இருக்கு? எங்கெங்க இருக்கு சொல்லுங்க? எங்கே இருக்கிறது? வலைக்குள்ளே தான் இருக்கு. எந்த வலைக்குள் நல்ல மீன்களும் இருக்கிறதோ அதே வலைக்குள்ளே எந்த மீனும் வந்து சிக்கிக்கிறது? ஆகாத மீன்கள், செத்த மீன்களும் வந்து சிக்கிக்கிறது. தேவனுடைய திருச்சபை என்பது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு வலைக்கு சமானம் பார்த்து கொள்ளுங்கள். வலை போட்டு மீன்களை பிடிச்சு கொண்டு இங்கே நம்ம வைத்திருக்கிறோம். இந்த வலைக்குள்ள ஆண்டவர் பார்க்கிற பொழுது நல்ல மீன்களும் இருக்கிறது. என்ன மீன்கள் இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க. ஆகாத
செத்து போன கெட்டு போன நாற்றத்தை உண்டு பண்ணுகிற மீன்களும் எங்கே தான் இருக்கிறது? வலைக்குள்ளே தான் இருக்கு. இப்போ நம்ம அந்த ஆகாத மீனை பூரா தூக்கி வெளியே எரிச்சிடணும், நல்ல மீன்களை பூரா இங்கே உட்கார வைக்கணும். இப்போ நீங்களே சொல்லுங்களேன், நான் ஆகாத மீன் அப்படின்னு யாராவது கை உயர்த்தினா எல்லாரும் சேர்ந்து தூக்கி உங்களை வெளியே போட்டுடலாம். யாராவது இருக்கிறீங்களா? நம்ம நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்படித்தானா? தேவனுடைய பார்வையை நம்மை சரியாகி பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? கெட்ட மீனுன்னு என்ன செய்யறதில்லை, ஒத்துக்கொள்கிறது இல்லை. இருக்கட்டும். ஆகவே சத்தியத்தை நாம் பார்ப்போம். ஸோ செத்த மீன்கள் நதியை நாற்றம் எடுக்க பண்ணோம். சபைக்குள்ள அப்படிதான் செத்த மீன்களாக, செத்த மீன்கள் என்று சொன்னால் செத்த கிரியைகள், நாற்றத்தை உண்டு பண்ணுகிற செத்த கிரியைகள். அந்த செத்த கிரியைகள் என்ன என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு எழுதும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் யாவன முதல்ல சொல்லும்போது நல்ல மீன்கள், அது ஆவியின் கனி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பேர் என்ன பேரு? ஆவியின் கனி. இந்த செத்த மீன்களுக்குரியதை மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆகவே இங்கே இரண்டு விதமாகவே வேதாகமம் பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ நதியிலே செத்த மீன்கள் இருக்கிற இடத்தை நாற்றம் எடுக்க பண்ணுகிறது. தேவனுடைய திருச்சபையிலே காணப்படுகிற மக்கள் அனைவரும் தேவனுடைய திருச்சபைக்கு மகிமை சேர்க்கின்ற மக்களாக, நற்பெயர் உண்டு பண்ணுகிற மக்களாக நாம் விளங்க வேண்டும் என தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ மனசுக்குள்ளே கை உயர்த்தி சொன்னால் சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே யோசித்து பாருங்க, நான் உண்மையில ஒரு நல்ல மீன் தானா? ஆண்டவருடைய பார்வை என்னை பார்க்கிற பொழுது சந்தோஷம் அடைகிறதா? இல்லை நான் உள்ளே எப்படி இருக்கிறேனா, செத்து கிடக்கிறேனா என்பது உங்களுக்கு தான் தெரியும். மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியும். தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் ஆகாத மீன்களாக அல்ல, செத்த கிரியைகளை உடைய மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த மீன்களாக இல்லை, நாம் நல்ல மீன்களாக, ஆவியின் கனி நிறைந்த மீன்களாக நாம் விளங்க வேண்டும் என கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். அந்த மீன்களை பார்க்கின்ற பொழுது என்ன உண்டாகிறதா? மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. அந்த வலையிலே பிடிக்கப்பட்ட அந்த மீன்களை அவர்கள் எடுக்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சியும் என்ன உண்டாகிறது? சந்தோஷமும் உண்டாகிறது. மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுகிற மீன்கள் எவை? அதை குறித்து தான் சற்று நேரம் உங்கள் மத்தியில் உரையாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த மீன்கள் முதலாவது சஞ்சரிக்கும் மீன்கள், உயிருள்ள மீன்கள். ஏற்கனவே செத்து போனதை என்ன செஞ்சாச்சு சொல்லுங்க? தூக்கி வெளியே எரிஞ்சாச்சு. அப்படித்தானா? தூக்கி என்ன செஞ்சாச்சு? வெளியே எரிஞ்சாச்சு. செத்து போன மீன் வேண்டாம், அதை தூக்கி வெளியே ஆண்டவர் எரிந்து விடுகிறார். நல்ல மீன்களை தமக்காக சேர்த்து கொள்ளுகிறார். அந்த நல்ல மீன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முதலாவதாக அது சஞ்சரித்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. மீனை பார்த்துருக்கிறீங்களா? மீன் ஒரு நாளும் உறங்கி நாம் அறிய முடியாது. அது எப்போ பாருங்க இப்படியே தான் நிற்கும். பார்த்து கொள்ளுங்கள். நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அப்படிதானா? அப்படித்தானே சொல்லுவாங்க. மீன் என்ன செய்யும்? மீன் என்னங்க செய்யும்? உறங்காது. என்ன செய்யும்? ஆஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வீட்டில எல்லாம் தொட்டிகள் வச்சுருப்பாங்க. நீ குளத்துல போய் பார்க்க முடியாது, இருக்கட்டும். மீன் தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மீன் தொட்டியில் போய் இந்த மீனை பாருங்கள், அது இப்படியே தான் நிற்குமே அல்லாமல் இப்படியே நிற்கும். நின்றுட்டு இருக்கும்போதே என்ன செய்யும்? இப்படியே அசைந்து கொண்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். அப்புறம் அப்படியே ஓடும், அப்படியே வரும், அப்படியே வரும். சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற மீன்கள், உயிருள்ள மீன்கள் சஞ்சரித்து கொண்டு தான் இருக்கும். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் 8வது வாக்கியத்தில் சங்கீதக்காரர் அவ்விதமாய் குறிப்பிடுவார். சங்கீதம் 8:8 பாருங்கள். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடலில் இருக்கிற மீன் என்ன செய்யுமா? என்ன செய்யும்? சஞ்சரித்து கொண்டே இருக்கும். அப்படியே சஞ்சரித்து கொண்டு ஆய்ந்து கொண்டே இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். நான் முன்னால் சபை நம்ம ஆரம்பித்த காலங்களில் 1900 அந்த ஆண்டுகளிலே சபையெல்லாம் நம்ம ஆரம்பித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் நிறைய இடங்களுக்கு நான் பிரசங்கத்துக்கு வெளியே போவேன்.
நிறைய இடங்களில் கூப்பிடுவாங்க. நிறைய இடங்களில் பிரசங்கத்திற்காக நான் செல்வது உண்டு. அங்கெல்லாம் நம்முடைய சபையை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்னுடைய சபை மக்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிற மீன்கள் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சஞ்சரித்து கொண்டிருக்கிற மீன்கள். சும்மா தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஊழியம் செய்து கொண்டே இருப்பார்கள், மக்களை பார்த்து பேசுவார்கள், ஊழியம் செய்வார்கள், ஜெபிப்பார்கள், பாட்டு பாடுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை தியானித்து கொண்டிருக்கிற மக்களாக என் சபை மக்கள் இருப்பார்கள் என்று அன்றைக்கு சொன்னேன். ஒருவேளை இன்றைக்கு யாராவது என்னை பிரசங்கத்துக்கு வெளியே கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொன்னால் நான் டோட்டலாகவே அந்த சப்ஜெக்டை கையில் எடுக்கிறதே இல்லை. டோட்டலாகவே கையில் என்ன செய்யறதில்ல, அந்த சப்ஜெக்டையே பேசுறதில்ல. ஏன்னா எனக்கு இப்போ தெரியும், என் மக்கள் பூரா என்ன செய்கிறவங்க? சஞ்சரித்து கொண்டிருக்கிற மீன்கள் அல்ல, தூங்கி வழிந்து கொண்டிருக்கிற மீன்கள் என்பதை அறிந்திருக்கிறதுனாலே ஐ நெவர் ஓப்பன் தட் சப்ஜெக்ட் அட் ஆல். அந்த சப்ஜெக்டே ஓப்பன் பண்ணுறதில்ல. அன்றைக்கு அந்த மீன்கள் சஞ்சரித்து கொண்டிருந்ததினாலே ஆத்துமாக்கள் பெருகினாங்க. ஒரு நாள் 60 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். நான் ஒரு முகாமில் 60 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். குவளைக்கண்ணியில் ஊழியத்தை ஆரம்பித்த சமயத்தில் ஒரே சமயத்தில் 35 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எனக்கு நினைவு இருக்கிறது. இன்றைக்கி ஞானஸ்நானத்துக்கு ஆட்கள் இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு ஆள் கூட வர்றதில்லை, ஒரு ஆளை கூட பார்க்க முடியறதில்ல. அதனுடைய பொருள் என்ன? மீன்கள் சொல்லுங்க, மீன்கள் மீன்கள் என்ன செய்து விட்டது? உயிர் போயிடுச்சே. சஞ்சரிக்கிற மீன்களாக இல்லை. சஞ்சரிக்கிற மீன்களாக இருந்தால் வாரம் 10 பேர் ஞானஸ்நானத்துக்கு ரெடி ஆவாங்க. இப்போ மீன்கள் ஏற்கனவே உயிரற்று கிடக்கிறதுனாலே மற்ற மீன்களை என்ன செய்ய முடியறதில்ல, பிறப்பிக்க முடிகிறது இல்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், கடலில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற மீன்கள். ஸோ தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருப்பதனுடைய நோக்கமே நாம் சஞ்சரித்து கொண்டிருக்க வேணும். தேவனுக்காக மக்களை என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆதாயப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். ஆகவே ஆத்தும ஆதாயம் செய்கிற மக்கள் தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிற மீன்கள். சும்மாவே இருக்க மாட்டாங்க, புரணி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. புரணி பேசுறதெல்லாம் அது நாட்டம் எடுத்த செத்து போன மீன்கள் செய்கிறதான வேலை. அது நாட்டம் எடுத்து கொண்டு இருக்கோம். அடுத்தவர்களை பற்றியே புரணி பேசுறது, அடுத்தவங்களை பற்றியே குற்றமாய் பேசுவது, நம்ம குற்றத்தை உணர்வதில்லை. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணுக்குள்ள உத்தரத்தை வைத்து கொண்டு பிறனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்க்கிறது என்ன? அப்புறம் சொல்லுவார், மாயக்காரனே. என்னவா? மாயக்காரனே, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை வெளியே எடுத்து போடு, அதுக்கு பின்னால் ஒரு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட என்ன செய்யலாம்? வகை பார்க்கலாம். ஆகவே தேவன் விரும்புகிறதெல்லாம் தேவனுடைய திருச்சபை ஆனது. தேவனுடைய திருச்சபைக்குள்ளே காணப்படுகிற அந்த மீன்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறவைகளாக. உலகம் அதுதான் கடல், உலகம்தான் கடல். உலகத்திலே தேவன் வைத்திருக்கிற நல்ல மீன்கள் நாம் தான். நாம் சென்று சஞ்சரித்து புதிதாய் பிறக்கிற அந்த மீன்களை எல்லாம் எங்கே கொண்டு வர வேணும்? ஆண்டவருடைய தெல்லிக்குள்ளே கொண்டு வரணும். அப்படித்தானே சொல்லுவாங்க. அது பேர் தெல்லி தானே. மீனை பிடிச்சி போடுறது பேர் என்ன பேர்? தெல்லி தானே. ஆகவே திருச்சபையாகிய தெல்லிக்குள்ள புதிய மீன்களை பிடித்து என்ன செய்ய வேண்டும்? உள்ளே போடுகிற மக்களாக விளங்க வேணும். முதலாவது உயிருள்ள அந்த மீன்கள் என்ன செய்யும்? சஞ்சரித்து கொண்டிருக்கிற மீன்கள், ஊழியம் செய்கின்ற மீன்கள், கர்த்தரை குறித்து அறிவிக்கின்ற மீன்கள், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகின்ற மீன்கள். இந்த கேட்டகரியில் நீங்கள் நான் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே. இரண்டாவதாக இந்த மீன்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? உயிருள்ள மீன்கள் கீழ்ப்படுகின்ற மீன்கள். மீன்கள் என்ன செய்யும்? சொல்லுங்க, என்ன செய்யும்? கீழ்ப்படியும். பார்த்து கொள்ளுங்கள். கீழ்ப்படுகின்றது தான் உயிருள்ள மீன். ஒரு உயிருள்ள மனிதன் தீர்க்கனென்று பேர் பெற்றவன் செத்து போன நிலைமையில காணப்பட்டான். ஒரு நாள் ஆண்டவரே, யோனா எழும்பி நீ நினிவே பட்டணத்திற்கு போ என்று சொன்ன போது அந்த மீன் எங்கே போச்சு? அந்த மீன் எங்கே போச்சு?
தர்ஷீஸை நோக்கி பயணம் செய்தது. ஆண்டவர் சொன்னது எங்க? ஆண்டவர் சொன்னது எங்க? நினிவே நோக்கி போன்னு சொன்னப்போ இந்த கீழ்ப்படியாத மீன் இருக்கு பாருங்க, அது எங்கே போனது? தர்ஷீஸை நோக்கி போவதற்கு போய் டிக்கெட்டை வாங்கி கப்பலில் ஏறி அடித்தட்டில் போய் படுத்து கொரட்டை விட்டு நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தது. ஆனால் சமுத்திரத்தில் கர்த்தர் இன்னொரு மீனை கண்டுபிடித்தார். அந்த மீன் தூங்கவில்லை, கர்த்தரின் கட்டளைக்காய் காத்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மீன். மீன் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆண்டவரே, ஒருவனை கப்பல்ல இருந்து தூக்கி உள்ள போடுவாங்க, சமுத்திரத்துக்குள்ள என்ன செய்வாங்க? தூக்கி உள்ள போடுவாங்க. போட்ட உடனே அவன் விட்டுப்படாத, என்ன செஞ்சிரு, லபக்குன்னு என்ன செஞ்சுக்க, கவி வயிற்றுக்குள்ள வச்சுக்க. ஆண்டவர் சொன்னார். ஒருவனை தூக்கி இப்போ போட போறாங்க, ஓடியா இந்த கப்பலுக்கு பக்கத்தில் வந்துரு. அது நேரம் வந்து நின்றது. ஆண்டவர் சொன்னது போல வாயை பழந்துக்கிட்டே இரு. வாயை பழந்துக்கிட்டே இருந்தது. ஒருவனை தூக்கி உள்ள போட்டாங்க, கபக்கு நெரிசிஞ்சது, பிடித்து வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டது. எத்தனை நாள்? எத்தனை நாளுங்க? 3 நாள். எவ்வளோ கஷ்டம். இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். 4 மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிக்கலைன்னா, ஜீரணம் ஆகலைன்னா வயிற்று வலி வந்துடும். வயிறு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். வயிற்று வலி கப்பு கப்புன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மீன் பாருங்க, தன் வலியையெல்லாம் தாங்கி கொண்டு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 3 நாட்கள் ஒரு முழு மனுஷனை ஜீரணமே ஆக்காம அப்படியே பத்திரமாக அது வைத்திருந்தது என்று சொன்னால், அந்த மீனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து அந்த மீனுக்கு என்ன செய்வோம்? ஒரு கைதட்டு கொடுப்போம். ஏன்னா உயிருள்ள தீர்க்கன் என்று பெயர் பெற்ற அந்த மீன் அங்கே உறங்கிட்டு கிடக்கு. இங்கே சமுத்திரத்தில் இருந்த ஒரு மீன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது என்று பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 1ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு பெரிய மீன் என்ன செஞ்சிருந்தார்? கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். எதற்கு? யோனாவை விழுங்குவதற்காக. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் ராப்பகல் அந்த மீன் அந்த யோனாவை வைத்து கொண்டிருந்தது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், ஒரு தூக்கி போடுவாங்க, லபக்குன்னு பிடிச்சிக்க, வயிற்றுக்குள்ளேயே வச்சிரு, நான் சொல்கிற வரையில் அவனை வயிற்றுக்குள்ளே பத்திரமா வச்சிரு. ரொம்ப கஷ்டம் அந்த மீனுக்கு. ஒரு முழு மனிதனை வயிற்றுக்குள்ளே ஜீரணமாகாமல் வைத்து கொண்டிருந்தா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது. 3 நாள் முடிந்த உடனே கர்த்தர் சொன்னார், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. கர்த்தர் மீனை ஆயத்தப்படுத்தினார், யோனாவை விழுங்கிட்டு. கர்த்தர் மீனுக்கு கட்டளை கொடுத்தார், யோனாவை கரையிலே கக்கி போட்டது. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற மீன் தான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற அந்த உயிருள்ள மீன். முதல்ல அது சஞ்சரித்து கொண்டிருக்கிறது, ஊழியம் செய்கிறது, கர்த்தரை அறிவிக்கிறது, கர்த்தருக்காக பணி செய்கிறது. 2வது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரசங்கம் கேட்குறோம், மற்ற நாட்களில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாமே செய்வோம். ஆனால் என்ன மாத்திரம் பண்ண மாட்டோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாத்திரம் மாட்டோம். ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாத்திரம் மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் சில காரியங்களை பேசுவார், அதை மாத்திரம் அசட்டை பண்ணி போடுவோம், அதற்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் மற்றபடி வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, பைபிளையும் கையில் வச்சுக்கிட்டு, அமைதியாக வந்து உட்கார்ந்து அருமையாய் கைதட்டி பாட்டு பாடி, ரொம்ப அழகு, ரொம்ப எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆனால் உள்ளான மனிதன் உயிரோடு இருக்கிறானா செத்து கிடக்கிறானா என்பது நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த மீன்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை
நாம் தெரிந்து கொண்டு தேவன் நமக்கு அவ்வப்பொழுது என்ன காரியத்தை உணர்த்துவாரோ தேவனுக்கு தான் தெரியும். மனிதன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. மனிதன் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளிலே சில காரியங்களை உங்களை உணர்த்தும். ஆகவே தேவனுடைய வார்த்தை எதை உணர்த்துகிறதோ நீங்கள் வேதத்தை தியானிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். கிருபை என்றால் கர்த்தருடைய வார்த்தை. கிருபை என்பது என்னது? கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தை தான் அவருடைய கிருபை. ஆகவே சங்கீதக்காரர் சொன்னாரு, அதிகாலையிலே உம்முடைய கிருபையை நான் என்ன செய்யட்டும்? கேட்கட்டும் ஆண்டவரே. கேட்டு அப்புறம் சொல்லுவாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான பாதையில நடத்துவாராக. ஸோ கீழ்ப்படிதல் உள்ள மீன்களாக தேவன் நமக்கு அவ்வப்பொழுது என்ன காரியங்களை உள்ளத்தில் உணர்த்துவாரோ அதற்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக விளங்க வேண்டாம். நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக காத்திருக்க வேண்டும். ஏன்னா நமது ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஊமை அல்ல, பேசக்கூடாதவர் அல்ல, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. முன்னால பாடுவோம், பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பேசிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். வேதத்தை திறந்தாலே பேசுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்தாலே அவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கலாம். ஸோ கேட்டு அதன்படி செய்கிற மக்களாக நம்மை பழக்குவித்து கொள்ள வேண்டும். தேவன் பேசுவதை எல்லாராலும் கேட்க முடியாது. எல்லாரோடும் தேவன் பேசுகிறார். எல்லாராலும் தேவன் பேசுகிறதை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, கேட்க முடியாது. தேவன் எல்லாரோடும் தான் பேசுகிறார். எங்குமுள்ள மனிதரோடு பேச விரும்புகிறார், பேசிட்டு தான் இருக்கிறார். சூரியனை பார்க்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சந்திரனை பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் தானாக வந்திருக்க முடியுமா? ஒரு படைக்கப்பட்ட ஒரு தேவன் உண்டல்லவா, என்றவர் நமக்கு உணர்த்தி கொண்டு தான் இருப்பார். எல்லாரோடும் எல்லாவற்றை கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதை கேட்கிற மக்கள் தான் சிலர். பார்த்து கொள்ளுங்கள். நாம் கேட்கணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கணும், கீழ்ப்படியணும். மூன்றாவதாக, இந்த மீன் சுபாவம் மாற்றப்பட்டதாக மாறணும். இல்லைன்னா அந்த மீனினால பிரயோஜனம் இல்லை. மீன் என்ன செய்ய வேண்டும்? சுபாவம் மாற்றப்பட வேண்டும். சரி, மீன் பிடிச்சிட்டு வரோம், குளத்தில் போய் மீனை பிடிச்சிட்டு வரோம், இல்லாட்டி மீனைத்தான் வாங்கிட்டு போகிறோம். வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு அப்படியே வச்சிட்டோன்னா, சொல்லுங்க, வாங்கி கொண்டு போகிற மீனை அப்படியே கொண்டு வீட்டில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க? கொஞ்ச நேரத்தில் நதியில் என்ன வேலையை செஞ்சதோ அதையே நம்முடைய வீட்டுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிடும். நதியின் மீன்கள் செத்து நதி என்ன செய்தது? நாரி போயிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த மீன் செத்து வீட்டை என்ன செய்தது? நார பண்ணி விட்டது. ஆகவே நாம் யாருமே புத்தி கட்டவர்கள் அல்ல. மீனை வாங்கி கொண்டு வந்து அப்படியே போட்டுக்கிற மக்கள் அல்ல. அதை கட் பண்ணுவோம், செதிலெல்லாம் சீவுவோம், உள்ளே இருக்கிற குடல் கிடலெல்லாம் கம்ப்ளீட்டாக தூக்கி எடுத்து வெளியே எரிந்துருவோம். எரிஞ்சிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணுவோம். அப்படித்தானா? சரிதானா? தப்பாக சொன்னால் கரெக்ட் பண்ணுங்க. துண்டு துண்டாக கட் பண்ணி அதுக்கு மசால் தடவணும். மசால் தடவணுமா? மசால் தடவணுமாங்க? மசால் தடவ வேண்டும். என்ன மசாலு? என்ன மசாலு? நம்ம ஊர்ல எல்லாம் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளும் உப்பும் வச்சு அரைச்சி, எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் காயத்தையும் கூட சேர்த்துக்கிடுவாங்க. எல்லாம் அரைச்சி அதை அப்படியே இது பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்க வேணும். சென்னை போன்ற இடங்கள்ல எல்லாம் மிளகுத்தூளில் பண்ணுறாங்க. அங்கே கருப்பாக இருக்கும். நம்ம ஊரில் பொரிக்கிற மீன் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? சிவப்பாக இருக்கும். நம்ம ஊரில் பொரிக்கிற மீன். சென்னையில் போய் நீங்கள் மீனை சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே அந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மிளகு, அதில் போட்டு உப்பு போட்டு அவங்க அது பண்ணுறாங்க. அதனால் அது கருப்பாக இருக்குது. இருக்கட்டும், எண்ணெயில் போட்டு வாகம் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாள்னாலும் வைத்து கொண்டு இருங்க. ஏப்பா எங்கேயோ கம கம கமன்னு மணந்துக்கிட்டே இருக்கு. மேலே கடைசியில் மீனை பொரிச்சா
கீழே கடைசியில் வாசனை வந்துடும். அப்படித்தானே? மேலே கடைசியில் மீன் பொரிச்சா எங்கே வாசனை வரும்? கீழே கடைசியில் வாசனை வந்துடும். எங்கேயோ ஒரு வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்ணுறாங்க? மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சுபாவம் மாற்றப்படுது. அதுவும் செத்த மீன் தான், அதுவும் செத்து போயிட்டு. ஆனால் இது நாற்றத்தை கொடுப்பதல்ல, அது வாசனையை கொடுக்கிறது. காரணம், சுபாவம் மாற்றப்பட்டு விட்டது. நாற்றம் எடுக்கும் சுபாவம் அதை விட்டு நீங்கி வாசனை கொடுக்கின்ற மாற்றத்தை அது பெற்றுக்கொண்டது. அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய்? காண மாட்டாய். அது மறுபடியும் ஒரு ப்ராசஸ்குள்ளே போயிருக்கு. அதான் அங்கே ஒரு ப்ராசஸ்குள்ளே போனதுனால நாற்றம் எடுபட்டு போய்விட்டது. பார்த்து கொள்ளுங்கள். இந்த சுகர் ஃபேக்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சுகரை நல்லா சுகர் கேன் கரும்பை ஆட்டி அதனுடைய சாறு அதை எடுத்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அது போயிட்டுருக்கிற நேரத்தில் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துக்குங்க. அங்கே அவன் காய்ச்சினா அப்படின்னா, நான் பெரும்புத்தூர் வீட்டில் இருக்கும்போது அப்போ தரணி மில் ஓடிவிட்டு இருந்தது. அந்த தரணி மில்லில் அவங்க காய்ச்சிறது எங்கள் வீட்டுக்கு நாற்றம் எடுக்கும். மொலாசஸ், ஒரு விதமான நாற்றம் வந்து கொண்டே இருக்கும். மொலாசஸ் அழுக்கு, கண்ணம் கரேர்னு அந்த ஜூஸ் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல இருந்து ஒரு திரவம் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். என்ன வரும்? ஒரு திரவம். ஒரு பக்கத்தில் இந்த கரும்பு சாறு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கத்தில் ஒரு நீல நிறத்தில் ஒரு திரவம் வந்து அதோடு சேரும். சேர்ந்த உடனே அந்த பக்கத்தில் பார்த்தா வெள்ளை வெளியேர்ன பளிங்கு மாதிரி, பளிச்சுன்னு மின்ற மாதிரி வெள்ளை கலர் காணப்படும். பார்த்து கொள்ளுங்கள். இதுதானா இந்த கரும்பு சாறு? நாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருந்த கரும்பு சாறு இதுதானா என்று சந்தேகிக்கிற விதத்திலே அந்த அமிலம், அந்த ரசாயனம் அதனுடைய நாற்றத்தை அப்புறப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி சூரியனை போன்று அப்படியே பிரகாசம் உடையதாக வந்து அப்படியே அது கிறிஸ்டல் ஆகி நம்ம வீட்டில் என்னவா வருது? சீனி. நம்ம வீட்டில் சீனின்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அது எப்படி வருதுன்னு பார்த்தா நம்மளால் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அவ்வளவு நாற்றம் எடுத்த ஒரு நிலையில் தான் அது செல்லும். பட் ஒரு ரசாயன மாற்றத்திற்குள்ளே வருகின்ற பொழுது இட் கெட்ஸ் சேஞ்ச். முற்றிலுமாக என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அப்படித்தான் எப்படிப்பட்ட பாவியாக இருப்பினோம், அந்த பாவியின் இடத்துல இயேசு கிறிஸ்துடைய ரத்தமாகிய அமிலம் வந்து விழும்போது அது நீல அமிலம், இது சிவப்பு அமிலம். அல்லேலூயா. அது மனுஷன் கண்டுபிடிச்சதே கரும்பு சாரை மாத்திரம் மாற்றும். இது தேவனிடத்திலிருந்து வந்தது, மனிதனையே மாற்றும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வந்து விழுகின்ற பொழுது எல்லா அசுத்தங்கள் நாற்றங்களை எல்லாம் நீக்கி அவனை புதிய பிறப்பாக்கி தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக வனைந்து விடுகிறது. சுபாவம் மாற்றப்பட வேணாம். செத்த மீன் தான், ஆனால் எண்ணெய்க்குள்ளே போயிடுச்சு. மசால் தடவியாச்சு, கழுவி மசாலில் போட்டு அதை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்த உடனே நாற்றம் எடுத்து கொண்டிருந்த மீன் இப்பொழுது நறுமணத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற வாசனை மிகுந்த மீனாக மாற்றப்பட்டு விட்டது. சபையில் காணப்படுகிற மக்கள் அனைவருமே மாற்றப்பட்ட மக்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்த மனிதர்களாக, பழைய வாழ்க்கை நம்மை விட்டு ஒளிந்து புதிய வாழ்விற்குள்ளே வந்த மக்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மக்களாக, சுத்திகரிக்கப்பட்ட மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகின்றார். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று சஞ்சரிக்கிற மீன்களாக விளங்கணும், இரண்டாவது கீழ்ப்படிதல் உள்ள மீன்களாக விளங்கணும், மூன்றாவது சுபாவத்திலே என்ன உண்டாயிருக்க வேணும்? சொல்லுங்க, மாற்றப்பட்டிருக்க வேணும். மற்றவர்கள் பார்த்து சொல்லணும், நேற்று முந்தா நாள் இருந்ததை போல் இல்லைப்பா, நேற்று முந்தா நாள் இருந்ததை போல் இல்லை, இப்போ அவங்க ஒரு மாதிரி மாறிட்டாங்க, இப்போ ரொம்ப சேஞ்சுடு ஆகிட்டாங்க. யாக்கோபு சொல்லுவார், லாபானை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவிமார்கிட்ட, உங்கள் அப்பனுடைய முகம் நேற்று முந்தா நாள் இருந்தது போல் இல்லை. உங்கள் அப்பா முகம் எப்படி இல்லை? உங்கள் தகப்பனாருடைய முகம் நேற்று முந்தா நாள் இருந்தது போல் இல்லை, அது மாறி போயிட்டு, விகாரமாக மாறி போயிட்டு. நம்ம அப்படி மாறிவிடக்கூடாது.
நாம் விரும்பத்தக்க ரூபம் கொண்டவர்களாக விளங்க வேணும். நாம் விரும்பத்தக்க ரூபத்தை உடையவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காய் அவர் விரும்பப்படாத ரூபம் கொண்டு அங்கே சிலுவையிலே தொங்கினார் என வேதத்திலே வாசிக்கின்றோம். நாம் அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று நாம் எண்ணினோம். இல்லை, அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் அல்ல. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நாம நல்ல விதத்திலே விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே அந்த கேடு அடைந்தார். நாம் நல்லவர்களாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே கர்த்தர் அந்த கேடு அடைந்தவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வேண்டும்? சுபாவ மாற்றம் உடையவர்களாக இருக்க வேண்டும். முன்னால கோபம் இருந்தால் இப்போது மட்டுப்பட்டு இருக்க வேண்டும். முன்னால இச்சைகள் இருந்திருந்தால் அது இப்பொழுது காணப்படக்கூடாது. முன்னால புரணி பேசுறது, கோள் பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அதுவும் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். களவு, பொய், இந்த விதமான காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு அது முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே சுபாவத்திலே மாற்றப்பட்ட மனிதர்கள் தான் தேவ வாசனையை தாங்கள் இருக்கிற இடத்திலே பரிமளிக்கும்படி செய்வார்கள். நாம் இருக்கிற இடத்திலே நம் மூலமாக தேவ வாசனை பரிமளிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் அங்கே பார்க்கிறோம், சுபாவம் மாற்றப்பட்ட மீன்கள், அதை பொரித்த மீன்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 21 அதிகாரத்திலே யோவான் 21:9 வாக்கியத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 21:9, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். என்ன போடப்பட்டிருக்கிறது? கரி நெருப்பு போடப்பட்டு அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே சீஷர்கள் கண்டார்கள். அது எப்படிப்பட்ட அந்த கரி நெருப்பு என்னத்தை உண்டாக்கிட்டு என்பதை தான் லூக்கா 24:42 வாசிக்கிறோம். லூக்கா 24:42 பாருங்கள். 24:42, அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும், எது? பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். பொரித்த மீன், அந்த பொரித்த மீன் தான் அங்கே நெருப்பிலே போடப்பட்டிருந்தது. நெருப்பிலே போடப்பட்டு இப்பொழுது பொரிக்கப்பட்டு விட்டதினாலே அது நாற்றம் எடுக்கிறது இல்லை, புதிய வாசனையை கொடுக்கின்ற மீன்களாக விளங்கிவிட்டது. சுபாவ மாற்றம் அடைந்து விட்டது. ஆதாமின் வழிவந்த அந்த மனிதன் அல்ல இப்பொழுது இருப்பது. இவர்கள் கிறிஸ்துவின் வழிவந்த புதிய மனிதர்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் ஆதாமின் வழிவந்த பழைய மனிதர்கள் அல்ல. யார்? கிறிஸ்துவின் வழிவந்த புதிய மனிதர்கள். ஆதாமின் வழிவந்த பழைய மனிதன் மாம்சத்தின் கிரியைகளைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருப்பான். கிறிஸ்துவின் வழிவந்த புதிய மனிதர்களோ ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற மக்களாக விளங்குவார்கள். நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். வேகமாக நான் சொல்லுகிறேன். அடுத்து 4வதாக ஊழியத்திற்கு உதவி செய்கின்ற மீன்கள். என்ன செய்யணும்? ஊழியத்திற்கு உதவி செய்கின்ற மீன்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஊழியத்திற்கு உதவி செய்கின்ற மீன்கள். ஆண்டவர் ஊழியம் செய்கிற காலத்தில் ஒரு நாள் என்ன ஆயிற்று? ரோம அந்த சாம்ராஜ்யத்தினுடைய வரி வசூலிக்கிறவர்கள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து, ஆண்டவரே நீர் என்ன வரி செலுத்துறது இல்லையா என்று அவரை பார்த்து கேட்டார்கள். என்ன செய்யறது இல்லையா? என்ன செய்யறது இல்லையா? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே உன் பேரில் இன்னும் வரி பாக்கி இருக்கு, வரி இன்னும் கட்டாமல் இருக்கு, வரி கட்டுறது இல்லையா என்று கேட்டார். ஆண்டவர் பரதேசியாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர். அவர்கிட்ட எல்லா நேரமும் என்ன இருக்காது சொல்லுங்க? எல்லா நேரமும் சொல்லுங்க பணம் இருக்காது. எல்லா நேரத்திலும் அவருக்கு பணம் இருக்காது. பணப்பையை வைத்து கொண்டிருக்கிறவன் யூதாஸ் காரியோத்து. அவன் பயங்கரமான ஆள், பார்த்து கொள்ளுங்கள். அவன் திடீர்னு எங்கேயாவது காணாமல் போயிடுவான். அப்போ அந்த நேரத்தில் பணம் இருக்காது. ஸோ வரி வசூலிக்கிறவர்கள் வந்து வரி வசூலிப்பதற்காக வந்து நிற்கிறாங்க, காசு இல்லை. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பேதுருவே, நமக்கும் அவர்களுக்கும் எந்த இடரலும் வேண்டாம்.
அதனால நீ நேராக சமுத்திரத்துக்கு போய் தூண்டிலை போட்டு ஒரு மீனை பிடி. முதலாவது அகப்படுகிற மீனை வாயை திறந்து பாரு. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு காசு இருக்கும். அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்து விடு? வரியை செலுத்தி விடு என்று ஆண்டவர் உரைத்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்திலே நான் வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 17:27. அங்கே வந்தபோது அவங்க பார்க்குறாங்க. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். உடனே பேதுரு சொன்ன, இல்லையே, எங்கள் ஆண்டவர் கரெக்டாக வரி செலுத்திடுவார், வரியிலெல்லாம் பாக்கி வைக்க மாட்டார. இல்லைப்பா, இந்த வருஷத்துக்குரிய வரி கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை செலுத்த வேண்டாமா? உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து, நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் என்ன செய்து விடு, அவர்களிடத்தில் கொடுத்து விடு, வரி செலுத்தி விடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உரைத்ததை பார்க்கிறோம். அங்கே ஒரு மீன் தான் ஊழியத்தின் நேரத்தில் ஆண்டவருடைய தேவையை சந்தித்தது. ஆண்டவருடைய தேவைக்கு எதுதான் பிரயோஜனமாக இருந்தது? ஒரு மீன் தான் உதவி செய்தது, பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவருடைய திருச்சபையில், ஆண்டவருடைய பணியில் மீன்களாக இருக்கிற நாம் தேவனுடைய பணிக்கு உதவி செய்கின்ற மக்களாகவும் நாம் காணப்பட வேணாம். என்னெல்லாம்? முதலாவது சஞ்சரிக்கிற மீன்கள், இரண்டாவது கீழ்ப்படுகின்ற மீன்கள், மூன்றாவது சுபாவம் மாற்றப்பட்ட மீன்கள், நாலாவது ஊழியத்திற்கு உதவி செய்கின்ற மீன்களாகவும் நாம் காணப்பட வேணாம். ஆகவே ஊழியத்திற்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யமானது கட்டப்பட்டு எழுப்புகின்ற நிலை காணப்படும். ஐந்தாவதும் கடைசியுமாக போஷி பூட்டுகின்ற மீன்கள் அல்லது திருப்திப்படுத்துகின்ற மீன்கள். மீன் என்ன செய்யணும்? மீன் என்ன செய்யணுங்க? மீனை நம்ம வாங்கிட்டு வந்து அதை பொறிச்சு டேபிளில் வச்சுருக்கிறோன்னா அந்த மீன் என்ன செய்யணும்? நம்மை திருப்திப்படுத்த வேணாம். ரொம்ப அருமையான மீன், ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க, நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு என்று சொல்லி மனிதர்களுக்கு அது திருப்தியை கொடுக்க வேணும். திருப்தியை கொடுக்காத பட்சத்தில் அந்த மீன் தன்னுடைய நோக்கத்தை இழந்து போகிறது. சில மீன் இருக்கு, ஐயா இந்த மீன் இன்னைக்கு ஏன் தான் வாங்கினோமோ, இது ஒன்றும் நல்லா இல்லையே, பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட அது ஒரு மாதிரி இருக்குது, கெட்டுப்போன மீன் போல இருக்கு, இதை வாங்கிட்டு வந்துட்டோம் என்று வீட்டிலே நாம் சஞ்சலப்படுகிறது உண்டு, பார்த்து கொள்ளுங்கள். அதை விரும்பா நிலையிலே தூர எரிந்து விடுகிற நிலையும் உண்டு. ஆனால் மீன், நல்ல மீன், சஞ்சரிக்கின்ற மீன், கீழ்ப்படுகின்ற மீன், ஆண்டவருக்கு உதவி செய்கின்ற மீன், சுபாவம் மாற்றப்பட்ட மீன் என்ன செய்ய வேண்டும்? அதை வாங்கின மக்களை என்ன செய்ய வேண்டும்? திருப்திப்படுத்த வேண்டும், போஷி பூட்ட வேணாம், திருப்தியாக புசிக்கும்படியாக அந்த மீன்கள் காணப்பட வேணாம். ஸோ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆத்துமாக்களை திருப்தி செய்கின்றவர்களாக, தேவனுடைய பணியிலே தேவன் திருப்தி அடைகிறவராக, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம்மை கண்டு ஆத்தும திருப்தி அடைகின்ற மக்களாக விளங்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 17வது வாக்கியத்தையும் 20வது வாக்கியத்தையும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 14:17வது வாக்கியம், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். எத்தனை மீன் இருக்கு? எத்தனை மீன்? 2 மீன் இருக்கு. 20ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்தார்களாம்? திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கும் என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். ஸோ இது திருப்திப்படுத்துகின்ற மீன், அற்புதங்களை நடப்பிக்கின்ற மீன். அது திருப்தி என்பது எல்லாருக்கும் வந்துடாது, சாதாரணமாக கிடைத்து விடாது. கண் காண்கிறதினால் திருப்தி அடைகிறதில்லை, செவி கேட்கிறதினால் நிரப்பப்படுகிறதில்லை, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பிரசங்கி 1:8 வாசிக்கிறோம். கண்கள் காண்கிறதினால் திருப்தி அடையாது, செவி கேட்கிறதினால் நிரப்பப்படாது, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இங்கே காணப்படுகின்ற 2 மீன்கள் 5000 பேருக்கு மிகுதியான மக்களுக்கு எப்படி உண்டாக்கிட்டான்? திருப்தியை உண்டாக்கிட்டு.
அவர்களை போஷிப்பூட்டுகின்ற அற்புதத்தை அந்த மீன்கள் செய்தது. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே மீன்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள். நாம் தேவனுக்கு முன்பு பிரியமுள்ளவர்களாக காணப்படுவோமே ஆனால் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற அந்த திருப்தியை நாம் காண்பிக்கின்ற மக்களாக, அற்புதங்களை நடப்பிக்கின்ற மக்களாக நாம் கர்த்தருக்கு முன்பாக விளங்குவோம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவனுக்கென்று அற்புதங்களை நிகழ்த்துகின்ற மக்களாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் மக்களுக்கு நன்மைகள் செய்கிறவர்களாக. ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன தேவை இருக்கின்ற பொழுது நாம் அதை உதவி செய்தால் அதுதான் பெரிய அற்புதம். பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் மிகப்பெரிய அற்புதம். ஒருவனுக்கு இந்த தேவை இருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது, ஒத்தாசை தேவை இருக்கிறது, சுகவீனத்தில் படுத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், அவனுக்கு ஆறுதல் தேவை. நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் அதை விட அவனுக்கு பெரிய அற்புதம் வேறு ஒன்றுமே இல்லை. பசியில் சாக போகிறான், பசியில் என்ன செய்ய போகிறான்? சாக போகிறான். அந்த நேரத்தில் 1 கிலோ தங்கத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க, இன்னொரு கையில் ஒரு பிரெட்டு, ஒரு அப்பம் கையில் இருக்கு. எதங்க கேட்பான்? சாக போகிறான், பசியிலே சாக போகிற மனிதன். அவன்கிட்ட கொண்டு போய் நீங்கள் 1 கிலோ தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு பிரெட்டு, 10 ரூபாய்க்கு ஒரு பிரெட்டு. இது 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா, 10 கோடி ரூபா 1 கிலோ தங்கம். இங்கே 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு அப்பம், ஒரு பிரெட்டு. எதுங்க அவனுக்கு தேவை? எது தேவை? எது தேவை சொல்லுங்க? 1 கிலோ தங்கமா? தங்கத்தை வாங்கி மடியில் வச்சுட்டு செத்து போவா? தங்கத்தை வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு என்ன செய்வானா? செத்து போவானா? காட்டில் கிடக்குறான், பசி சாக பழைக்க கிடக்குறான். அவனுக்கு தங்கம் தூர வச்சுட்டு போ, அப்பத்தை கொடு. பசி ஆறுவதற்கு அப்பம் தான் தேவை. அந்த அப்பம் 10 ரூபாய் அப்பம் அவனுக்கு அற்புதமாக விளங்கி விடுகிறது. 1 கிலோ தங்கம் அவனால் விரும்பப்படாது. பார்த்து கொள்ளுங்கள். ஸோ தேவை உள்ள மக்களை சந்தித்து ஒரு வார்த்தை நீங்கள் ஆறுதலாக பேசினால் அது அவர்களுக்கு நீங்கள் செய்கிற அற்புதம். ஒரு 10 ரூபாய் தேவைப்படுகின்ற பொழுது அதை கொடுத்து உதவி விட்டால் அது அவர்களுக்கு நாம் செய்கிற அற்புதம். அற்புதம் என்று சொன்னால் என்னமோ பெருசாக சாதிப்பது என்று எண்ணக்கூடாது. நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது நன்மை செய்யாமல் விடுவது பாவம். நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது பலத்தோடு நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே நாமெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீன்கள், செத்து போனவை அல்ல, நதியை நாற்றமெடுக்க பண்ணுகிற மீன்கள் அல்ல, நாம் உயிருள்ள மீன்கள். அந்த உயிருள்ள மீன்கள் என்ன செய்யும்? முதலாவது சஞ்சரித்து கொண்டிருக்கிற மீன்களாக விளங்கும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மீன்களாக அது காணப்படும். மூன்றாவது என்ன செய்யும்? சுவாப மாற்றம் பெற்ற மக்களாக காணப்படுவோம். நான்காவது ஊழியத்தில் உதவியாக நிற்கின்ற மக்களாக விளங்குவோம். ஐந்தாவது அற்புதங்களை செய்கிற மக்களாக, மக்களின் தேவைகளிலே அவர்களுக்கு திருப்திப்படுத்துகின்ற போஷிப்பூட்டுகிற மக்களாக நாம் காணப்படுவோமே. ஆனால் அந்த மீன்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துகின்ற மீன்கள். அந்த மகிமைப்படுத்துகிற மீன்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய ஜனங்கள்.